மகர ராசி பெண்கள் இவங்கள சார்ந்தவங்க இவங்கள நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. கடைசி வரைக்கும் குடும்பத்தை பார்க்கக்கூடியவங்க. நீ குடும்பத்துல எனக்கு துரோகம் பண்ணா கூட நான் உன் மேல வச்சிருந்த பாசம் உண்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படின்றது மகரத்துக்கிட்ட உண்டுங்க. இந்த பொண்ணு பையன் வசதியா இருந்தா லவ் பண்ணுமா? கிடையாது. பையன் அதி புத்திசாலியா இருந்தா லவ் பண்ணுமா? கிடையாது. பையன் ஆளுமையா இருந்தா லவ் பண்ணுமா? கிடையாது. பையன் ரொம்ப இறக்க குணமா இருந்தா லவ் பண்ணுமா? கிடையாது. இப்ப இந்த பிள்ளை எதை பார்த்து தாங்க லவ் பண்ணும் அப்படின்னு கேட்டா இவங்க உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க. ஓடி 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 அலைஞ்சி திரிஞ்சு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக மகரத்தை பற்றி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா என்னங்க சொல்லலாம் அப்படின்னா, மகர ராசி பெண்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா கால புருஷனுக்கு 10வது ராசி, அதாவது தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்துக்குரிய ராசி அப்படின்றதுனால பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் டிஃபால்ட்டா இருக்குங்க. சனியினோட ராசி. அந்த கர்மம், அதாவது கர்மம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் கர்மா, அதை பத்தி பேசல. கர்மம் அப்படின்போது தொழில் தொழில் ரீதியா இவங்களோட ஒரு எண்ணங்கள், நான் இதை செய்யணும், இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், இப்படி சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம், ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் டிஃபால்ட்டா இருந்துட்டே இருக்குங்க. சனியினோட ராசி பூமி தத்துவ ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அதை டிலே பண்ணுவாங்க. ஆனா ஸ்டார்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஆனா ஓட ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்ன நிறுத்த என்னாலே முடியாதியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பெருசா வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க. உழைக்கும் வர்க்கம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மகரத்துல வந்துருவாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் கவர்ஸ் அண்டர் மகரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்துல நான் எதுவும் படிக்கலைங்க, வீட்டில் தாங்க இருக்கேன் அப்படின்னா எல்லா வேலையும் இழுத்து கட்டிட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மாடா உழைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா மகரம். எனக்கு உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பிடிக்கும் பார்த்தீங்களா. ரிஷபம் தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கடகம் மற்றவங்க மேல அன்பா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். மேஷம் ஆளுமையா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சிம்மம் டாமினேட்டிங்கா த கிங்கா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மகரம் எனக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் எப்பயுமே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. வேலை செய்யறதுக்கு சலிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களோட கேரியர்ஸ் பாருங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மட்டும் இல்லைங்க. ஒரு தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் வச்சுன்னு கொடி கட்டி பறக்கக்கூடியவங்க கூட நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இவங்களோட சின்ன வயசுலேருந்து இவங்களோட வாழ்க்கை எப்படி நகரும் அப்படின்னா, எல்லா குழந்தைங்களும் மாதிரி அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்ற மாதிரி பாசமாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்ற பாசம் இவங்களை விட்டு போகிறதே இல்லை. இதுதான் உங்களுக்கு பெரிய மைனஸாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இவங்கள சார்ந்தவங்க இவங்கள நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு தங்கச்சிக்கு இது செய், அக்காக்கு அது செய், அம்மாக்கு இது செய் அப்படின்ற மாதிரி இவங்க கடைசி வரைக்கும் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு சம்பாரிச்சு இவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்த பின்னாடியும் நான் தன்னோட பேரண்ட்ஸை பார்ப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே செய்வாங்க. அதனாலேயே இவங்களுக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் குடும்பத்தை பார்க்கக்கூடியவங்க. நீ குடும்பத்தில் எனக்கு துரோகம் பண்ணா கூட நான் உன் மேலே வச்சிருந்த பாசம் உண்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படின்றது மகரத்துக்கிட்ட உண்டுங்க. சரி, இப்படிப்பட்டவங்க இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வச்சுப்பாங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க். நான் பாருங்க ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு பொண்ணா இருக்கிறேன் அப்படின்னா கூட நான் பெரிய லெவலில் வசதியை பார்த்து அந்தஸ்தை பார்த்தெல்லாம் பழக மாட்டேன். எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் ஸ்கூலில் பாருங்க ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு பொண்ணு நான். இன்னொரு பொண்ணு படிக்குது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வசதி கம்மியான பொண்ணு. ஒரு இடத்துல அவங்க அப்பா கூலி வேலை செய்கிறாரு. அந்த ஓனர் பொண்ணு நல்லா படிக்குது அப்படின்னு ஸ்காலர்ஷிப் கொடுத்து என் ஸ்கூலில் படிக்க வைக்கிறார். அந்த பொண்ணுக்கிட்டே எனக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூழு குடிக்குது. அவங்க வீட்டில் அவங்க அம்மா மீன் குழம்பு செய்கிறாங்க அப்படின்னா, அம்மா எனக்கும் மீன் குழம்பு கொடுங்கம்மா, அம்மா எனக்கும் சாப்பாடு கொடுங்கம்மா. வீட்டுக்குள்ள நுழையும் போதே அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா, என்னம்மா செஞ்சீங்க, நல்ல வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குமா அப்படின்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை, கௌரவமும் எதையுமே பார்க்காம பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா மகரம். உண்மையான அன்போடு பழகுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் பெருசாக மனுஷன் அவ பொண்ணுன்னா இதையா பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு மனிதர்களாக வாழக்கூடிய ராசி எதுன்னா மகரம். ஹியூமானிட்டேரியன், அந்த ஹியூமானிட்டி அப்படின்றது நிறைய இருக்கும். ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ல அவங்க பழகுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட மகர ராசி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காதா? இவ்வளோ நல்ல பிள்ளை என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, எல்லாரு கூடயும் நல்லா பழகுது, நல்ல பொண்ணா இருக்கு, பெருசாக எதிர்பார்க்கல. அது பெரிய ஸ்டேட்டஸான இருக்க பொண்ணா இருந்தால் கூட இவங்க வீட்டில் 10 சமையல்காரங்க இருப்பாங்க, அவங்க வீட்டில் போய் மீன் குழம்பு வாங்கி தின்னும். அந்த மாதிரி பொண்ணு யாருக்கு பிடிக்காது? ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது போகும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தொடரும் அப்படின்னு சொல்லலாம். லவ் இப்போ முக்கியமான விஷயம். லவ் வேணும்.
லவ் பண்ணுவாங்களா? சாலிடா லவ் பண்ணுவாங்க. எப்பயுமே அன்ப எதிர்பார்ப்பாங்க மகரம். லவ் பண்ணும்போது எப்படிங்க லவ் பண்ணுவாங்க? இந்த பொண்ணு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு பொண்ணு. இந்த பொண்ணு பையன் வசதியா இருந்தா லவ் பண்ணுமா? கிடையாது. பையன் அதி புத்திசாலியா இருந்தா லவ் பண்ணுமா? கிடையாது. பையன் ஆளுமையா இருந்தா லவ் பண்ணுமா? கிடையாது. பையன் வந்து ரொம்ப இரக்க குணமா இருந்தா லவ் பண்ணுமா? கிடையாது. அப்ப இந்த பிள்ளை எத பார்த்து தாங்க லவ் பண்ணும்? அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த ஒரு காதல் படமா, அந்த படம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு வசதியான வீட்டு பொண்ணு, ஒரு மெக்கானிக்க லவ் பண்ணும் பார்த்தீங்களா? அந்த பொண்ணு சந்தியான்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு லவ் தான் இந்த பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பையன அது எது பார்க்கும்? ஒண்ணும் இல்ல. அந்த பையன் வேலை செய்றது இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப உழைப்பு. உழைக்கிறவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசியாதிபன் சனிங்க. உழைக்கும் வர்க்கத்த ரொம்ப பிடிக்கும் சனிக்கு. அதிகப்படியா உழைக்கிறவங்கள சனிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பொண்ணு வந்து பாருங்க, ரொம்ப கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணா இருக்கும். அந்த படத்து மாதிரியே தான் சிம்பிள். ஒரு ஏழ்மையான ஒரு மெக்கானிக்கா இருப்பான். அந்த பையன் போம்போது இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்போது அதே தான் அந்த கதையே வச்சுக்கோங்க. இல்ல ஸ்கூல் இல்ல. நம்ம ஸ்கூல் குழந்தைங்கள எப்பயுமே சொல்லக்கூடாது. இந்த பிள்ளை வந்து காலேஜ் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் போகுது, இல்ல ஒரு நல்ல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுது. அந்த ஆஃபீஸ்ல ஒரு டீ கடை வச்சுட்டுருப்பாரு ஒருத்தர். இந்த ஆஃபீஸ்ல இது பெரிய போஸ்ட்ல இருக்கலாம். அந்த ஆஃபீஸ்ல ஒரு டீ கடை அவரு வச்சிருந்தாரு அப்டின்னா கூட, அந்த பையன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றான். அந்த பையன அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்றது இந்த பொண்ணுக்கு ரொம்ப புடிச்சிடும். புரியுதுங்களா? அந்த பையன லவ் பண்ணும். லவ் பண்ணிட்டு, ஆ இது வந்து பாருங்க, அந்த பையன் நல்லவனா, கெட்டவனா அதெல்லாம் கிடையாது. எனக்கு உழைக்கிறான். அந்த பையன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உழைக்கிறான். அவன எனக்கு ரொம்ப புடிக்குது. நான் லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறேன். அப்டின்ற ஒரு மைண்ட் செட். பெருசா வந்து தைரியம் இருக்காது. ஏன்னா பெண் ராசி அப்டின்றத முன்ன நின்னு நேரா போயிட்டு நான் உன்ன லவ் பண்றேன் அப்டின்லாம் ரொம்ப டைரக்ட்டா சொல்றதுக்கு தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள மனசோட வச்சுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இல்லன்னா அந்த பையனே வந்து இந்த பொண்ணுகிட்ட சொல்லணும். எனக்கு உன்ன புடிச்சிருக்கு அப்டின்னு. அந்த பையன் சொல்ல முடியாது இல்லையா? இது ரொம்ப வசதியான பொண்ணா இருக்கு. அப்டின்னும்போது அந்த பையன் கொஞ்சம் யோசிப்பான். பட் பியாண்ட் தட் இந்த பொண்ணுகிட்ட இருக்க அதீத நல்ல குணம். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஆ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதரவா இருக்கிறது, ஒரு உயிர்கள் ஏதாவது கஷ்டப்படுது ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த பொண்ணு ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யுது. பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கு. அங்க வரும்போது ஒரு நாய் கம்முனு பசியோட படுத்துருந்துச்சுனா கூட இந்த பிள்ளை பிஸ்கட் வாங்கி அந்த நாய்க்கு போடும். போட்டு தடவி குடுக்குறது. அந்த டாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசமா பார்த்துக்கிறது. இதெல்லாம் இன்பில்ட்டாவே இந்த பொண்ணுக்கு இருக்கும். அப்ப அந்த பையனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ பிடிக்குது, லவ் பண்றாங்க அப்டின்னா ஃப்ரெண்ட்ஸ வச்சு சொல்ல வைக்கிறது. இல்ல மிஞ்சி நல்லா பழகும்போது அவனே சொல்லிடுவான். நீங்க ரொம்ப வசதி தாங்க. உங்களோட அழகு, உங்களோட அறிவு இது எதுக்கும் நான் வந்து ஈக்குவல் கிடையாது. இருந்தாலும் எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். அப்டின்னும்போது இந்த பிள்ளையும் சொல்லிடும், ஆமா எனக்கு உங்கள பிடிக்கும். லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த பையனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் இந்த பொண்ணு செய்யும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போறேன் அப்டின்னா கூட ஓடி வரதுக்கு ரெடியா இருக்கும். மேக்ஸிமம் வந்து எப்படி பெரிய வசதினா கல்யாணம் பண்ணிக்க குடுக்க மாட்டாங்க இல்லையா? அதையும் மீறி அந்த படம் மாரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் உண்டு. அதையும் மீறி வீட்ல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, மகரம் வீட்ல சொல்லும். ஏன்னா சனி இல்லைங்களா? சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்டின்றது வீட்ல சொல்லும். எனக்கு அந்த பையன புடிச்சிருக்கு. நீ எனக்கு அந்த பையன கல்யாணம் பண்ணி குடு. அவங்க வீட்ல கண்டிப்பா ஆப்வியஸ்லி வசதியான பொண்ணா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. வசதி கம்மி பொண்ணா இருந்தாலும் அவங்க எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் அவங்க பார்க்குற ஒரு வரன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை வந்து நியாயமானது தான். இதுல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்லுவாங்க, கேட்கும், சண்டை போடும், அழுது பார்க்கும், கெஞ்சி பார்க்கும். இப்படி எல்லாமே பார்க்கும். எதுக்குமே ஒத்து வரல அப்படின்னா, நான் அந்த பையன தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படின்ற மாரி வந்துரும். அந்த பையன் வசதியே இல்லன்னா கூட அவங்க வீட்ல கூழ் இருந்தாலும் சரி, தண்ணி சாதம் இருந்தாலும் சரி, அவங்க வீட்ல எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அந்த பையன் கூட கடைசி வரைக்கும் வாழும். இதுதான் மகரம். இப்படிப்பட்ட பெர்சனாலிட்டி சிம்மத்த லவ் பண்ணுது, விருச்சிகத்த லவ் பண்ணுது அப்படின்னா பெரிய லெவல்ல ஒத்து வர்றது இல்ல. ஏன்னா இவங்களோட எண்ண அலைகளும், அவங்களோட எண்ண அலைகளும் ஒத்து வர்றதில்ல. அப்ப சிம்மமும், விருச்சிகமும் தப்பா? அப்டின்னா அப்டி கிடையாதுங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசா ஒத்து வரதில்ல. இந்த மாரி ராசிஸ அவங்க லவ் பண்றாங்க அப்டின்னா, அது பிரேக்கப் நோக்கி போயிடுது. அதுக்கும் மேல விருச்சிகத்தையும், சிம்மத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழக்கூடிய மகரம் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்டின்னா, கடைசி வரைக்கும் அந்த பையனோட குடும்பத்துக்காக இந்த பொண்ணு வாழுங்க. இந்த பொண்ணு சம்பாரிச்சு அந்த பையன வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தங்க தாம்பாளத்துல தாங்கும் அப்டின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பெர்சனாலிட்டீஸ் தன்னை வந்து மெழுகுவர்த்தியா மாத்திக்க கூடியவங்க மகரம் அப்படின்னு சொல்லலாம். மெழுகுவர்த்தி நீங்க பார்ப்பீங்க, ஏத்தி வச்சோம் அப்படின்னா மொத்தமா உருகி சுத்தி இருக்க இடத்துக்கெல்லாம் வெளிச்சத்த குடுக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்ன நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கினாலும், நான் விருப்பப்பட்ட பையன், நான் திருமணம் பண்ணிக்கின பையன், அவனோட குடும்பத்துக்காக நான் மொத்தம் உழைப்பேன். நான் ஏமாற்றப்படுவேன். தெரிஞ்சே கூட நான் உழைப்பேன். இதுதான் மகரம். ஏமாறுறது தெரிஞ்சே கூட, "நீ என்ன ஏமாத்துறியா ஏமாத்து. நான் உன் மேல வச்சுட்டு இருக்க பாசம் உண்மை." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாழக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா மகரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க இவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா? அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பாருங்க, பொதுவா வந்து இவங்க உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க. ஓடி, 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 ஓடி அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்யணும் அப்படின்ற மாரி நினைப்பாங்க. ஸோ தண்ணி சரியா குடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்கள பத்தி பெருசா
கவலைப்படவே மாட்டாங்க. கணவன், கணவனோட குடும்பம், குழந்தைங்க, குழந்தைங்களோட வாழ்க்கை அப்டின்னே ஓடுவாங்க. ஆனா இவங்க இவங்களுக்காகவும் வாழணும் அப்டின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களுக்கு லக்கியான டைரக்ஷன் என்ன அப்டின்னா தெற்கு அப்டின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான கலர்ஸ் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஆல் டைப் ஆஃப் ப்ளூ. சனி அப்டின்னாலே ப்ளூ தாங்க. ப்ளூ, பிளாக்கு இதுதான் வரும். இது எல்லாமே உங்களுக்கு லக்கி கலர்ஸ் அப்டின்னு சொல்லலாம். ஆக மகரத்த பத்தி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்டின்னா என்னங்க சொல்லலாம் அப்டின்னா, பிறர் வாழ மெழுகுவர்த்தியாக வாழக்கூடியவர்கள் மகர ராசி பெண்கள் அப்டின்னு சொல்லலாம்.